பட்டிமன்றம் ராஜா ஒரு மிகச்சிறந்த மேடை பேச்சாளராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். குறிப்பாக சாலமன் பாப்பையாவின் பல்வேறு பட்டிமன்ற மேடைகளில் இவர் பேசும்போதே ரசிகர்களின் ஆறாவாரங்களினாலும் கைத்தட்டல்களாலும் அரங்கமே அதிரும். அந்த அளவு இதுவரை 7000த்திற்கும் அதிகமான மேடைகளில் பேசிய சிறப்புக்குரியவர் தான் பட்டிமன்றம் ராஜா. 1960ஆம் ஆண்டு மதுரையில் பிறந்த ராஜா அங்குள்ள அமெரிக்கன் கல்லூரியில் படிப்பை முடித்தவுடன் 1984ஆம் ஆண்டு ஒரு வங்கி பணியாளராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக வங்கியில் பணியாற்றிக் கொண்டே தனது பேச்சு திறமையை மேடை நாடகங்கள் மற்றும் பட்டிமன்றங்களின் மூலம் மக்களுக்கு எடுத்துரைத்த ராஜா 2007ஆம் ஆண்டு வெளியான சிவாஜி திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராகவும் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். கோ மாப்பிள்ளை, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, தொடரி, காஸ்மோரா என 20க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு வங்கி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ராஜாவுக்கு 2 மகன்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் தற்போது ஒரு பேச்சாளராக மட்டுமல்லாமல் பல்வேறு பட்டிமன்றங்களில் நடுவராகவும் பங்கேற்று வருகிறார்.